சார் ஜாஃபர் சாதிக்கோடைய வழக்கு தற்பொழுது என்ன நிலையில் இருக்குது சார்? இவர் ஈடிலை கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். அந்த பணம் பரிமாற்றம் அந்த மாதிரி பணம் பரிமாற்றத்தில் ஏன்னா இவர் அந்த கணக்கு வழக்குகள் சரியாக அமீர் கொடுக்கப்படலை. இந்த கயலானந்திக்கு நான் எவ்வளோ பிளாக்கில் கொடுத்தேன் ஒயிட்டில் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அந்த கயலானந்தி அந்த முறை சம்மன் சுட்டு அழைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி யோகி பாபுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, வெற்றிமாறனுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பாக்ஸுன்ற ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க. அதாவது நான் ஒரு பாக்ஸ்னால் இந்த ரேட்டு 1 லட்ச ரூபா. அமீரை பொறுத்த வரைக்கும் விசாரணை வளத்தில் கண்டிப்பாக சிக்குவார், சிறை செல்வார், வழக்கு கண்டிப்பாக பாயும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவை நேசித்த ஒருவன் இது போன்ற சிக்கலில் போய் மாற்றுறதுக்கு முக்கிய காரணம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய பின்புலமாக இருந்து ஒருத்தர் வேலை செய்கிறான். ஞானவேல் ராஜான் என்ற ஒரு தயாரிப்பு போர்வையில் ஒரு தருதலை இன்றைக்கி தமிழ்நாட்டை கெடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு குற்றத்துக்கு தள்ளுறதுக்கு முக்கிய காரணம் இந்த சிவகுமாரன் ஃபேமிலி. எப்பவுமே சிவகுமார் ஃபேமிலியை பொறுத்த வரையும் நடிகர் சூர்யாவும் சரி, அவருடைய மகன்கள் இவன் கார்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு நன்றி கெட்ட குடும்பம் அது. நான் அதே மாதிரி தான் வசந்த் ஒருத்தரை உருவாக்குறார். இவனுக்குலாம் அந்த வசந்த் எடுத்த படம் நேருக்கு நேர்னு ஒரு படம். அவர் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அந்த வசந்த்ன்ற இயக்குனரையே காலி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நாதாரி குடும்பங்கள் தான். பாலா இல்லைன்னா இன்றைக்கி சூர்யாவும் அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இவனுங்கெல்லாம் வேறு எங்கேயா போய் பிச்சை தான் தந்துருப்பானுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாரும் இணையதள ஆசிரியர், பத்திரிகையாளர் வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நலமா இருக்கீங்களா? பிரமாதமாக. சார் ஜாஃபர் சாதிக்கோடைய வழக்கு தற்பொழுது என்ன நிலையில் இருக்குது சார்? ஜாஃபர் சாதிக்கு வழக்கை பொறுத்த வரையும் இப்போ சமீபத்தில் அந்த விசாரணை அதிகாரி மேலே ஞானவேல் சிங் மேலே ஒரு புகார் ஒன்று பார்த்துருப்பீங்க. நீதிமன்றத்தில் போயிட்டு எப்போவுமே திருடனுக்கு தேள் கொட்டினா கத்த மாட்டான்ற மாதிரி இவர்கள் உத்தம புத்தர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அதிகாரிகளை மாற்றிடணும்னு வச்சுக்கோங்க. இதை விட நேர்மையான அதிகாரியாக இருந்தான்னா இன்னும் கூடுதலான செக் வைக்க மாட்டாங்களா? நீங்கள் ஒரு அலிகேஷனை ஒரு அதிகாரிகிட்ட சொல்லும் போது அதற்கான ஆதாரங்களை கையில் சொல்லணும். இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் இவர் யாருன்றது வெளியில் சொன்னது அந்த துணை இயக்குனர் தான். அவரை பற்றியான ஒரு அலிகேஷனை சொல்கிறீங்க. அவர் விசாரணையினுடைய முறை தவறாக இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. பத்திரிக்கையாளர் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். பத்திரிக்கையாளர் சந்தித்ததில் அவர் எப்போவுமே ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்மிஷன் வாங்கணும். இன்றைக்கி பெரும்பாலும் பார்க்குற காவல்துறை அதிகாரிகள்லாம் பத்திரிக்கையாளர் சந்திப்பதற்கு முன்பாக ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஹோம் செக்ரட்டரி சையத் வாங்கதான் பண்ணணும். அதுக்கு அரசு விதிமுறைகளில் இருக்குது. அதனால் இது போன்ற குற்றவாளிகளை குற்றம் சுமத்தும் போது இதையாவது இந்த அதிகாரிகள் உணரணும். இனிமேல் இது போன்ற விஷயங்களில் இந்த ஜாஃபர் சாதிக்கின்ற நபர் இன்னமும் உத்தம புத்திரம் மாதிரி அதுவும் அந்த நீதிமன்றத்தை சொல்லலை. விசாரணையுடைய முறையில் சில தவறுகள் நடந்திருக்கு. நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட எது தகவலை சொன்னதாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு பின்புலமாக சில ஆஃபீஸர்ஸ் தான் அதுக்கு எதிராக வேலை செஞ்சுருக்கிறாங்கன்றது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில காரணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பாங்க பின்புலமாக. ஏன்னா நல்லவர்கள் பின்னாடி 4 பேர் இல்லைனாலும் இது போன்ற கேடு விளைவிக்கக்கூடிய நபர்கள் பின்னாடி ஒரு 4000 பேராவது இருப்பான். ஏன்னா அந்த காசை இவனுங்க ஏதோ ஒரு விதத்தில் வாங்கி சாப்பிட்றவனுங்க. அப்படியாப்பட்ட சம்பவங்களில் இப்போது விசாரணை என்பது இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ அமீர் போயிருந்தார். அந்த புகாரி திரும்பவும் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டதன் அடிப்படையில் இவர்களிடம் சில ஆவணங்கள் இங்கே சர்ச் பண்ணி கொண்டு போனதை இடி டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. இது போன்ற விஷயங்கள் என்சிபியை பொறுத்த வரையும் அமீர் மீது எந்த விதமான குற்ற நடைமுறைகளில் இல்லை. இந்த பணங்கள் மட்டும் இவர் கைமாறி இருக்குது. ஆரம்ப காலத்திலேயே ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போதே நான் எதற்கும் தயாராக இருக்குன்னு சொல்கிறார். போகிறார் அமீர். போன அமீருடைய எந்த விஷயத்தில் மாட்டுவார்னு கேட்டிங்கன்னா என்சிபியில் மாட்ட மாட்டார். ஏன்னா இந்த நேரடியாக இந்த போதைத்தர பொருட்கள் விற்பனையில் அவர் ஈடுபாடு இல்லை அப்படின்னு இந்த விசாரணையில் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம நடந்திருக்க சம்பவங்களில் நமக்கு கொடுக்குற சோர்ஸ் டெல்லியிலேருந்து சொல்லக்கூடிய அதிகார வட்டாரத்துன்னு சொல்கிறது என்னென்னா, இவர் ஈடிலை கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்.
அந்த பணம் பரிமாற்றம் அந்த மாதிரி பணம் பரிமாற்றத்தில். ஏன்னா இவர் வந்து அந்த கணக்கு வழக்குகள் சரியாக அமீர் கொடுக்கப்படலை. அவர் எடுத்துகிட்டு போன ஆவணங்கள்லேயே சரியாக இருக்குது. இவர் ஏற்கனவே இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லணும், அமீர் மீது கண்டிப்பாக வழக்கு பாயும், அதில் மாற்றிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு சில சம்பவங்களை நம்ம உதாரணமாகவும் சில இதில் சொல்லியிருக்கோம். என்னென்னா, அமீரை பொறுத்தவரையும் இந்த என்சிபி வழக்கில் வந்து விடுவிக்கப்பட்டாலும் ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வர்றான்னா, இந்த அவர் வாங்கக்கூடிய பணம் சம்பளம் 12 கோடி ரூபா என்னமோ பேசப்படுது. அந்த 12 கோடியில் நீங்கள் அதுக்கான இவர் வாங்கப்பட்ட லீகலாக வாங்கப்பட்ட பணமும் இப்போ இல்லீகலாக பெறப்பட்ட பணமும் ரெண்டுமே வந்து வேறுபட்டு நிற்கிது. அதை வந்து அவன் ஜாஃபர் சாதிக்கு தன்னுடைய கஸ்டடியிலே சொல்லிட்டான். இது இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இவருக்கு மட்டும் நான் தரல, நான் இந்த நடிகை இந்த கயலானந்திக்கு நான் எவ்வளோ வந்து பிளாக்கில் கொடுத்தேன் ஒயிட்டில் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். இந்த கயலானந்தி அந்த முறை சம்மன் சுட்டு அழைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி யோகி பாபுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, வெற்றிமாறனுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பாக்ஸுன்ற ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க. அதாவது நான் ஒரு பாக்ஸுனால் இந்த ரேட்டு 1 லட்ச ரூபா இந்த அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டி அப்படின்னு கணக்கு போட்டு தான். இது வந்து கோட் வேர்டு எழுதி வச்சுருக்க விஷயங்களில் அதை இத்தனை பொட்டின்னு சொல்லி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிற்றரசு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த அறிவாலயம் புரோக்கர் பூச்சி முருகன் அவருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு யாரெல்லாம் கை காட்டினாரோ அவருக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது இதெல்லாம் திமுகவை நோக்கி வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இது ஒவ்வொருத்தருக்காக வந்து கைது படம் நடக்கலாம். அமீரை பொறுத்த வரைக்கும் விசாரணை வளத்தில் கண்டிப்பாக சிக்குவார், சிறை செல்வார், வழக்கு கண்டிப்பாக பாயும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவை நேசித்த ஒருவன் இது போன்ற சிக்கலில் போய் மாற்றுறதுக்கு முக்கிய காரணம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய பின்புலமாக இருந்து ஒருத்தர் வேலை செய்கிறான். ஞானவேல் ராஜான் என்ற ஒரு தயாரிப்பு போர்வையில் ஒரு தருதலை வந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டை கெடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வேலை செஞ்சுட்டு இருக்குது. இது மும்பை பயணம் வந்து அவன் மும்பையில் ஒரு ஆஃபீஸை போட்டிருக்காப்புல. நான் பல காணொலியில் சொல்கிற விஷயந்தான். ஒருவனை நீங்கள் உருவாக்குறதே ஒருத்தன் வந்து சினிமாவை தவிர்த்து ஒருத்தன் அங்கேருந்து வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து படம் பண்ண வந்திருக்கான். அப்படின் போது எப்போயுமே அமீர் அதை விரும்பியதில்லை, பார்த்ததில்லை. ஏன்னா நமக்கு சோர்ஸுகளை சொல்கிறது தான். ஆனால் வேறு வழியே இல்லாமல் சினிமாவுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இவர் ஊராக அவங்க கூட சுற்றுப்பயணம் பண்ணது, அவன் எல்லாரையுமே கவர்ந்துட்டான். ஆனால் இவருக்கு அந்த வழக்கு தன்மையெல்லாம் தெரிந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல், நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஒருத்தனை தள்ளுறீங்கல்ல, ஒரு குற்றத்துக்கு தள்ளுறதுக்கு முக்கிய காரணம் இந்த சிவகுமாரன் ஃபேமிலி. எப்போவுமே சிவகுமார் ஃபேமிலியை பொறுத்த வரையும் நடிகர் சூர்யாவும் சரி, அவருடைய மகன்கள் இவன் கார்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு நன்றி கெட்ட குடும்பம் அது. அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு பின்புலமாக என்னென்ன காரணங்கள் நடந்திருக்கின்றது. வசந்த்னு ஒரு இயக்குனர், அவர் தான் முதல்ல சூர்யாவை வெளி உலகத்துக்கு கொண்டு வரார். எப்படி அமீர் வந்து கார்த்தியை வெளியே கொண்டு வந்து வச்சு அடித்தானுங்க பாரு ஆப்பு, இன்றைக்கி வரையும் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றி ஒரு 420 வேலையை பார்க்குறது இந்த குடும்பம்னு நான் பல காணொலியில் சொல்கிறது தான். அமீருக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணம் 1.25 கோடி ரூபா 2007 அந்த படம் எடுக்கப்பட்டது பருத்தி வீரன். அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா இது போன்ற சம்பவங்களை நான் அதே மாதிரி தான் வசந்த் வந்து ஒருத்தரை உருவாக்குறார். இவனுக்குலாம் அந்த வசந்த் எடுத்த படம் நேருக்கு நேர்னு ஒரு படம். அது 2 பாடல்களில் பாருங்கள். ஒன்று சிம்ரான் தான் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இவனுக்கு நடிக்கவும் தெரியாது, இவனுக்கு டான்ஸும் ஆட தெரியாது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவனை வெறும் கையும் காலையும் அசைக்க வச்சுருப்பார். அந்த பொண்ணு சிம்ரான் ஓடினே இருக்கும், ஓடி வந்துகிட்டே இருக்கிறோம், இவனுக்கு எங்கேயும் இது பண்ண தெரியாது. அங்கே ஏன் நீங்கள் கேட்க போகணும், என்னடா ஒரு படத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்குறான், வாய்ப்பு கொடுத்து அந்த நடிகனாக உருவாக்குறான். அவர் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த வசந்த்ன்ற இயக்குனரையே காலி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நாதாரி குடும்பங்கள் தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவன் நடிப்பே வரல, அந்த நடிப்பு வராதனால வந்த விளைவுகளை என்ன பண்ணுறாரு வசந்த், ஒரு நாள் அவனை மத்தியானம் பிரியாணி சாப்பிட்றான் சூர்யா, நல்ல சோறு சாப்பிட்றிய அப்படின்னு ஒரு விஷயத்தை திட்டிடுறாரு. நடிக்க மட்டும் வரமாட்டேங்குது. ஏன்னா வசந்த் அந்த படத்தை சூர்யாவும் விஜயும் சூர்யா விஜய் தான் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வசந்த் எடுத்த படத்தில் இவர் தான் ஹீரோ. ஆக்சுவலாக விஜயும் அஜித்தும் தான் காம்பினேஷன் வந்துருந்தது.
அஜித் வந்து நடிக்க வந்து ஒரு 5 நாளுக்குள்ளே வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்பட்டது. அஜித்துக்கு ஏற்பட்ட நிலைமையினால என்ன பண்ண அந்த படத்தை விட்டு விலகிறாரு. ஒரு 5 நாள் ஷூட்டிங் போயிட்டு விலகிறாரு. அப்போது வேற ஒருத்தரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இவனுக்கு எப்படி கேட்டினா இந்த சிவகுமார் ஃபேமிலி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனை வளர்க்கணுன்னா எதை வேணா உருவி கீழே உட்காந்து வேலை செய்வானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவனுங்க. அப்போது அன்னைக்கு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகருடைய போய் அணுகுறாங்க. அன்னைக்கு ஏன்னா விஜய் வந்து மாஸ் ஹீரோ அப்போது மிகப்பெரிய மாஸ் ஹீரோ விஜய். இன்றைக்கி வரையும் அன்னைக்கு எடுத்த விஜய் தான் இன்றைக்கி வரையும் மாஸாகவே இன்றைக்கி இருந்துகிட்ருக்காரு. அந்த விஜயுடைய அப்பா சந்திரசேகரை பிடிச்சி சிவகுமாரன் ஃபேமிலி இந்த மாதிரி உருவி அவனை கூப்பிட்டு சொல்லி ஐயா இதுமாரி நீங்கள் அடிக்க வரணும், அந்த பையனை வந்து கொஞ்சம் உருவாக்கணும், நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரசேகர் அவர்கள் இறக்கப்பட்டு விஜயை கன்வின்ஸ் பண்ணுறாரு. விஜயை கன்வின்ஸ் பண்ணி இவனை நடிக்க வைங்கன்னா புதுசாக எப்போவுமே ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அப்போது அந்த வசந்த் வந்து அதையெல்லாம் போய் உட்காந்து சொல்கிறாரு, இது சரியாக வராதுங்க, ஏன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியல. நான் எப்போவுமே நான் சில இயக்குநர்களை பார்ப்பேன், பாலா, அமீர், இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க படம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை உருவாக்குறான்னு வச்சுங்களேன், அந்த ஹீரோவை கதையை ஷூட்டிங் போக மாட்டாங்க, அந்த கதாபாத்திரத்தை அவர் உருவாக்குவாங்க. ஒருத்தனை கதாபாத்திரமாக உருவாக்குவாங்க. அதை ஒரு 30 நாள் 40 நாள் வேஸ்ட் ஆனாலும் ஷூட்டிங்கு வீணாக போனாலும் பரவாயில்ல. அப்படி தான் பருத்தி வீரனில் இந்த பன்னட பையனை அவன் பேர் என்ன கார்த்தி, அவனை சும்மாவே 30 நாள் அலைய விட்டார் வெயிலில். ஏன்னா இவன் குழுன்னு அங்கே வெளிநாடுகளில் படிச்சுட்டு வந்த உடனே அந்த கதைக்கேற்ற பாத்திரமாக இவன் மாற மாட்டேங்கிறான்னு க்ரௌடை க்ளீன் பண்ணுறா போயின்ட்டார். அமீர் அந்த விஷயம் நடந்தது, அதை ஒரு பொட்டக்காரில் காமிச்சதே போய் க்ளீன் பண்ணுறா, கூட்டத்துக்கு க்ளீன் பண்ண எல்லாம் பார்ப்பாங்க கிராமத்தில் வரவங்க. இப்போ இந்த ஷூட்டிங் நடக்குது நம்ம ஊரில்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்து அவனை கண்ணுங்கிறன்னு ஆக்குறாரு. அந்த உருவத்துக்கான மாற்றம் கொண்டு வராரு, முடியில் மாற்றம் கொண்டு வராரு, கண் இமையில் மாற்றம் கொண்டு வராரு, உதட்டில் மாற்றம் கொண்டு. ஏன்னா அவனுடைய எல்லா விதத்தையும் ஒரு நடிகனாக ஒருத்தன் காட்சி அவன் வரும்போது அதுதான் பாலாகிட்டேயும் அமீர்கிட்டையும் அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். இப்போ வெற்றிமாறனும் அந்த உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கிட்டு தான் ஷூட்டிங்கே போவாங்க. அது வரையும் அவனை வேலை பண்ணுவான். அந்த மாதிரி தான் பாலா வந்து இது 2வது படமான இவர் கொடுக்குறான் யாருக்கு, சூர்யாவுக்கு. பாலா இல்லைன்னா இன்றைக்கி வந்து சூர்யாவும் அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இவனுங்கெல்லாம் வேறு எங்கேயா போய் பிச்சை தான் எடுத்துருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான நடிகனாக வந்திருக்க மாட்டானுங்க. இந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 படம் அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தா. இவர் நடிகனாக உருவாக்குறாரு பாலா. இவன் கேட்ட கேள்வி, இந்த வசந்த் மேட்ரு விட்டு வந்துடுறேன். வசந்த் வந்து என்ன கேட்டான்னா, சாப்பிட்ற வந்து நடிக்க தெரியாதா அவனுக்குலாம் ஏட்டோ அப்படி திட்டிடுறாரு. இதை மனசுக்குள்ளேயே உள்ள வஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் ஒரடியாக ஒழிக்கிறதுக்கான வழியை பார்க்குறானுங்க இந்த குரூப்பு. இதுதான் அதாவது இவனுங்க பொறுத்தவரை வெள்ளையாருக்கும் போய் சொல்லுவான்னு வடிவேல் சொல்ல மாட்டானுன்னு சொல்லுவார்ல வடிவேல். அந்த மாதிரி ஒரு நாதாரி குடும்பம் தான் இந்த சிவகுமாரன் ஃபேமிலி, ஞானவேல் ராஜா குரூப்பு. இப்போது அதே தான் பாலாவுக்கு நடந்தது. பாலா வந்து 2 படம் கொடுத்தார். நந்தா ஒரு படம் கொடுத்தார். இவனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினார் பாலா. இவனை எப்படி நடிகனாக மாற்றினாரோ அதே போல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கு வேலை பார்த்தார். அங்கேயும் அவன் விசுவாசமாக இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த வணங்கான்னு ஒரு படம் வந்துச்சு. 5 நாள் ஷூட்டிங், அவன் படம் தான் ப்ரொடியூசர். அந்த யார் 2D ப்ரொடக்ஷனில் தான் அந்த படம் இருந்துச்சு. இதை ஞானவேல் ராஜா போய் உள்ளே குழப்புறான். என்னத்துக்கு குழப்புறான்னா, டேய் இந்த வயசாடையா இவன் கூட நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துட்டு அவன் பாரு எப்படி ட்ரீட் பண்ணுறான் பாரு பாலா அப்படின்னு சொல்லி இவன் 2 பேரையுமே ட்விஸ்ட் பண்ணி விட்றான் ஞானவேல் ராஜா. இந்த தடியனை பற்றி இன்றைக்கு வரையும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கோம் தான் இந்த பசங்க. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், ஞானவேல் ராஜா வந்து என்ன சொல்கிறானோ அதைத்தான் இந்த குடும்பம் கேட்கும். அதனால தான் இவனுக்கு சீரழிவான விஷயங்களுக்கு மறுபடியும் போயிட்டுருக்கானுங்க. பாதாள பாலத்துக்கு போகிறான். இந்த வணங்கான் படங்களில் இவன் சொன்ன உடனே சில விஷயங்களில் ஒரு கோவம் வந்துடுது. ஏன்னா எப்போவுமே பாலா கிட்ட சொல்ல விஷயம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் அவனை உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த நடிகனாக இருக்கக்கூடாது. யாரை இவனை சிவகுமார் ஃபேமிலியில் சரி, இதற்கு முன்னாடி இருந்த ஒரு நடிகனாக நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சூர்யாவை இவருக்கு ஏற்றாப்போல் ஒரு கதாபாத்திரம் ஏற்றாப்போல் அவனை இருக்கு. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளா அப்படி இப்படின்னு அவரோட ரொம்ப வருத்தப்பட்டோன்னே சரி போடாமல் இருந்து திட்டி விட்டார். இதுதான் உண்மையாகவே நடந்தது. இந்த சம்பவத்தில் தான் அந்த தயாரிப்பாளர், இப்போ வந்திருக்க தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சின்னு, நம்ம நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. மிக மிக அவசரம், அப்புறம் மாநாடு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அமதிப்படை 2லாம் அவர் தான் எடுத்தார். ஒரு நல்ல தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து ஒரு முடியாதுன்னு சொல்லிட்டு போன படத்தை இன்றைக்கி
இந்த அருண் விஜயை வச்சு இன்றைக்கி படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தை ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். அந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அருண் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த நிர்வாகமும் நல்லபடியாக இருக்கும். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியோட நிர்வாகமும். அப்படி இவர்கள் ஒவ்வொருத்தனா எப்படிலாம் ஒருத்தனை அழிவு பாதை கொண்டு வராங்கன்றதுக்கு நான் எதுக்கு அந்த சொல்கிறேன்னா, அமீருடைய வாழ்க்கை இன்றைக்கி சீரழிஞ்சு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நாணயவேலு குடும்பமும் இந்த சிவகுமாரன் ஃபேமிலியும் தான். எவனுக்குமே நன்றி விசுவாசமாக இருந்ததில்லை. அமீருக்கு விசுவாசம் வச்சு பார்க்கும்போது அமீர் அவர்கள் வந்து வேற வழி இல்லாமல் தான் ஜாஃபர் சாதிக் கூட தொடர்பு எல்லாம் வச்சிருந்தார். கண்டிப்பாக அதாங்க உண்மை. நீங்கள் சினிமா எனக்கு நான் வந்து சினிமா துறையில் நான் பல ஆண்டு காலம் அதை பார்த்ததுனால சொல்கிறேன். சினிமாவே என்ன இப்போ நீங்கள் பாலாவை கூப்பிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண மாட்டார். அமீரை கூப்பிட்டு ஒரு படம் சொன்னீங்கன்னா பண்ண மாட்டார். பிஸ்னஸ் பண்ணால் பண்ண மாட்டார். வெற்றிமாறனை கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாப்புல. காரணம் இவங்களுக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது அந்த 3 பேருக்குமே. இந்த 3 பேரில் அது பல இயக்குநர்கள் அது இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா அதை தாண்டி இப்போ நடிகைகள்னா வச்சிங்களேன், அவங்களாம் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணும்னு தெரியும். இப்போ நடிகர் ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆரம்பத்திலேயே இந்த படம் வந்துட்டு இருக்கும் போதே அப்பப்போ அந்த புறநகர் பகுதியில் இடங்கள்லாம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பித்தார். அது பிஸ்னஸ் போயிடுச்சு. அதே மாதிரி பாண்டு, நடிகர் பாண்டு, இது போன்ற செந்தில், அவர் ஃபைனான்ஸ் அப்போவே வந்து இதாகிட்டாங்க. இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. அதனால தான் இவங்க சக்ஸஸ் இயக்குனராக இருக்கான். அதனால தான் இந்த மாதிரியான கலிச்சரை பசங்க கூட சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு அமீருக்கு. இந்த விசாரணை என்பது இது நீடிச்சுட்டு தான் போவோம். திமுக இந்த நிர்வாகிகள்லாம் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு பல பேர் கைது செய்யப்படுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. சார், இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அமீர் அவர்கள் வந்து இந்த கடத்தலில் அவருக்கு சம்பந்தம் இல்லை, என்சிபி வந்து தெரிவிச்சாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அமீருக்கு வந்து ஜாஃபர் சாதிக் வந்து இந்த பணம் கொடுக்கறது இந்த போதைப் பொருள்னால தான் தெரியுது அப்படின்றத என்சிபி அதிகாரிகள் உணர்ந்தாங்களா? அதெல்லாம் தெளிவாக உணர்ந்துட்டாங்க. நீங்கள் அமீர்கிட்ட வந்து இப்போ நான் இன்னொரு நெருக்கடிகளும் அமீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு நடுவில். ஆனால் அங்கே கொடுத்தாலும் கூட இவங்க திரும்ப வந்து வெளியில் ஏதாவது விஷயத்தை சட்ட போராட்டம் பண்ணி அது வெற்றி பெற்றுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா ஒன்றா இவங்களுக்கு அதிகாரத்தில் அவன் தம்பி இன்னும் சிக்கலை. யார்? ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி சலீம். இன்னும் ஒரு 3 நாட்களுக்குள்ளே அவனை பிடிச்சிருவாங்க. ஏன்னா பக்கத்தில் நெருங்கினதாக தகவல். 3 நாள் அவன் பிடிச்சான்னா அவன் என்ன சொல்ல வரான்ற ஒரு விஷயம் வரணும். ஏன்னா அவனும் ஒரு படத்துடைய ஹீரோவாக நடிக்கிறான். இவன் வந்து ஜாஃபர் சாதிக்குடைய 2 படம், இன்னும் 2 படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நம்ம வசந்த பவன் ரவி இருக்கார் இல்லையா, அவரோட மகன் நடிக்கிற படம் அதுவும் நடந்துகிட்ருக்கு. அடுத்த கட்டணம் பார்த்திங்கன்னா அந்த கயலானந்தி ஒரு படம் நடக்குது. இது எல்லாமே இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ அமீருக்கு வந்து உண்மையாகவே என்ன சுச்சுவேஷன் கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் உணர்ந்தாரானோ இல்லையோ, ஆனால் அமீர் உணர்ந்துட்டாப்புலன்னு தான் எனக்கு தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு வாடகை கொடுக்கறதோட கையில் பணம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமீருடைய நிலைமையில் இருக்குது. அமீர் உண்மையாகவே சொல்லப்போனால் இவனை வச்சு தான் கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டியிருக்கார். ஏன்னா அது சினிமா தவிரத்தினா இது பல இடங்களில் இப்போ கூட வீடு வாங்கப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. அதுவும் விசாரணை அதிகாரி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த வீடு இவர் பேரில் இல்லை, அது போய் பார்க்கறதுக்கு போனாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா வாடகை வீட்டில் தான் இன்னும் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அலுவலகங்கள்லாம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரையும் எனக்கு திரும்பி அமீரை வந்து அழைப்பார்கள். என்சிபி அழைச்சி கடைசி ஒரு விசாரணையில் முடிச்சுக்கிட்டு இதை ஈடிகிட்ட கொடுத்த உடனே ஈடி தான் வந்து இந்த வேலையை கைது பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த விசாரணை அமைப்புகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு தான் முதல்ல வச்சுருக்காங்களே தவிர அமீர் வந்து ஒரு 2வது இடத்துல கூட அவங்க வைக்கலையா அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது? இல்லை, அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் தம்பிக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவன் மேலே வழக்குகள் இருக்குது. அமீரை பொறுத்த வரையும் இந்த டிரான்சாக்ஷன் நான் என்ன கேட்குறேன், அன்றைக்கி அவன் 3 படம் எடுக்கிறான் அவன் அந்த டைமில் ஒரே நேரங்களில் 3 படம் போயிட்டுருக்கு. இது வந்து இப்போ இறைவன் மிகப்பெரியவனது 3வது படம் தான். அது ரொம்ப ஒரே நேரத்தில் கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கலந்து தான் இந்த படத்துக்கே ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அமீர் வந்து நம்ம வந்து இப்போ விமர்சனம் செஞ்சோம்னு வச்சுங்களேன், உண்மை நிலவரம் என்னென்று வெளியில் தெரியாமல் போயிடும். ஆனால் கண்டிப்பாக அமீருக்கான விபரீதமான விளைவுகள் எதிர்பார்க்கும் கண்டிப்பாக நடக்கும்ன்றதில் எனக்கு தெரியும். ஏன்னா ஈடியோ இன்கம் டேக்ஸோ நிச்சயமாக அமீருக்கு மீது கைது செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா அதை வந்து உணர்ந்து தான் வரணும், வேறு வழியே. தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதே பொறுத்த வரையும் இவன் தம்பி சலீமு இன்னும் 2 நபர்கள் புகாரி கூட இந்த விஷயங்களில் தொழில்களாக ஒன்று இருக்குது. அந்த தொழில் எங்கெங்கெல்லாம் செய்யப்பட்டிருக்குன்றது புகாரிக்கு. ஏன்னா புகாரியை பொறுத்தவரை என்ன கேட்டினா, ஒரு மத போதகர், இஸ்லாம் மதத்தினுடைய போதகர். அவர் உலகம் அறிஞ்ச ஒரு ஆளாக இருக்காப்புல. அந்தாலும் கண்டிப்பாக நிச்சயம் அந்த வழக்குகளில் மாற்றம். ஏன்னா பணத்தை அவர் போட்டிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட். அமீர்கிட்டையாவது பணம் போடலை,
இவனை பணத்தை கொடுத்து ஆசை காட்டு வார்த்தை காமிச்சு இவனை ஏமாற்றி கூட்டு வந்துட்டானுங்க. அதுதான் உண்மையும் கூட அமீரை. இதுதான் சம்பவம் நடந்திருக்கு. இது விரைவில் இது போன்ற சம்பவங்களில் திமுக நிர்வாகி எத்தனை பேர் கைது செய்யப்பட போகிறாங்கன்றது தான். அதை வைத்து முதலமைச்சர் வீட்டை எப்படியெல்லாம் உள்ளே நுழைகிறாங்கன்னு பாருங்கள். விரைவாக தலைமைச் செயலகத்தில் கைது படத்துக்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து விசாரணைகளையும் சிக்குவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.